மார்ச் 2. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. எஜமானனா அல்லது ஊழியனா? இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 50, 7 முதல் 15 வரையுள்ள வசனங்கள். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய்த் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் புசிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். குறிப்பு வசனம்: சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். சங்கீதம் 50:10. பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஒருவர் தனது குடும்பத்திற்கு எது சிறந்தது என்று ஆராயும் போது, நான் எஜமானனா அல்லது ஊழியனா என்ற இந்த கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். திரளான செல்வத்தால் வரக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பற்றி நன்கு அறிந்த அவர் வரும் காலத்தில் அந்த சவாலை தனக்கு பின் தனது வாரிசுகளும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் விட்டுச் செல்ல விரும்பவில்லை. எனவே அவர் தனது நிறுவனத்தின் உரிமையை கைவிட்டு தனக்கு சொந்தமான தனது அதிகார பங்குகளில் 100% ஒரு அறக்கட்டளைக்கு கையளித்தார். தனக்கு சொந்தமான அனைத்தும் தேவனுக்கே சொந்தமானது என்பதை அவர் புரிந்து கொண்டது தனது குடும்பம் வேலை செய்து சம்பாதிக்கும்படி தீர்மானிக்க அவருக்கு உதவியது. அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தின் மூலம் வரும் லாபத்திலிருந்து தேவனின் ஊழியத்திற்கு நிதியளிப்பதற்காக பயன்படுத்தவும் உதவியது. சங்கீதம் 50:10 தேவன் தனது ஜனங்களிடம் சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்தவரான அவருக்கு நம்மிடம் ஒன்றும் தேவையுமில்லை. அவர் யாரிடமும் கடன்பட்டவரும் அல்ல. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை என்கிறார். நமக்குள்ளவற்றையும் நாம் பயன்படுத்தும் அனைத்தையும் அவர் நமக்கு தாராளமாக வழங்குகிறார். மேலும் வேலை செய்வதற்கு வேண்டிய பலனையும் திறனையும் அளிக்கிறார். இப்படி இருக்க சங்கீதம் சொல்வது போல அவரே நமது மனமார்ந்த ஆராதனைக்கு பாத்திரர். தேவனே அனைத்துக்கும் சொந்தக்காரர். ஆனால் அவருடைய நற்குணத்தின் காரணமாக அவர் தன்னைத்தானே கொடுக்க தெரிந்து கொண்டார். தம்மிடம் வரும் எவருடனும் உறவை ஏற்படுத்துகிறார். இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஈவுகளை காட்டிலும் ஈந்தவரை நாம் மதித்து ஈவுகளை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கையில் அவருக்குள் என்றென்றும் களி கூறும் பாக்கியம் அடைவோம். தேவன் உங்களுக்கு கொடுத்த எதை குறித்து நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? அதை கொண்டு எவ்வாறு நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யலாம்? உண்மையுள்ள சிருஷ்டிகரே, நீரே அனைத்தையும் படைத்தவர். இன்றே உமது ஈவாக என் வாழ்க்கையை வாழ எனக்கு உதவும்.